தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் விஜய் விஜயோட அன்பான பணிவான வணக்கங்கள். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பு ஒயிட் டென்ஷன். இன்னைக்கு நம்ம ஜோடியில் அதை பற்றி பார்க்க போனால் ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தாங்க. அதாவது கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஹேப். இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம ஜோடியில் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா நம்ம சீசர் அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும். நம்ம சீசர் சின்ன வயசில் இருக்கும் போதே நம்ம ஹீரோ எடுத்து வளர்ப்பார். ஸோ அவருக்கு சில விதமான புத்திசாலித்தனங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன பிரச்சனை இல்லை, இவரு கொண்டு போய் குரங்கள் பாதுகாப்பு மையத்தில் விட்டுருவாங்க. ஸோ இவர் அந்த இடத்துல குரங்கிட்ட நிறைய படாத பாடுபட்டு நம்ம சீசர் எப்படியோ பொழைச்சா போகுதுன்னு வாழ்ந்துட்டு இருப்பார். ஆனால் அவருக்கு வீட்டுக்கு போகணுன்ற ஒரு ஆசை இருக்கும். நம்ம ஹீரோக்கும் நம்ம சீசரை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். பட் ஆனால் இவங்களுக்குள்ளே அந்த ஆசை நிறைவேறத்துக்குள்ளே நம்ம சீசர் ஒரு தவறான முடிவு எடுத்துறாரு, இல்லை சரியான முடிவு எடுக்கிறாரு அந்தாங்க தெரியல. எதனால பார்த்தீங்கன்னா நம்ம சீசர் நம்ம ஹீரோட வீட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்க ஒரு வைரஸை தூக்கிட்டு இங்கே இருக்க குரங்களுக்கு கொடுத்துருவாப்புல. ஸோ இங்கே இருக்கிற குரங்கு எல்லாமே புத்திசாலித்தனமாக ஆகிடும். பட் ஆனால் இந்த வைரஸ் மக்களை தாக்கும் போது மக்களுக்கு அந்த புத்திசாலித்தனம் படிப்படியாக குறைஞ்சி அவங்க காட்டுவாசித்தனமே மாறிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ கண்டுபிடிச்ச மருந்து குரங்களுக்கு பலமாகவும் மனித இனத்துக்கு ஆபத்தாகவும் வந்திருக்கு. ஸோ நம்ம ஹீரோ இப்படிலாம் இதை மெயின்டைன் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம சீசரை காப்பாற்ற முயற்சி பண்ண இடத்துல நம்ம சீசர் கடைசியில் சொல்லியிருப்பாங்க, இதுதான் என் வீடு அப்படின்னு. ஸோ நம்ம சீசருக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு. நம்ம சீசர் மனிதர்கள் இனத்தை காப்பாற்றுறது, அழிக்கிறது, ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ஃபைட் வந்துட்டு போச்சு. அப்புறம் வார் வந்தது, அப்புறம் பிளானட் ஆஃப் தி ஹேப் வந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் நம்ம சீசரை பற்றி நிறைய விஷயங்கள் காட்டியிருக்காங்க. ஸோ குரங்குகளுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம சீசர் பண்ணியிருக்கு, ஏன் உயிரியே கூட தியாகம் பண்ணியிருக்கு. அப்படி தாங்க கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த ஏப்பில் நம்ம சீசர் சாவில் தாங்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம சீசர் என்னென்னலாம் பண்ணியிருக்கு, ஸோ அவருடைய தொடர்ச்சிக்கு அப்புறம் குரங்கு இனம் எப்படிலாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, மனித இனம் என்ன தான் ஆச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இந்த பாட்டில் காட்டியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சீசருக்கு போன பாட்டிலே பார்த்திங்கன்னா மனித இனம் பேச முடியாமல் மறுபடியும் அழிவு நோக்கி போயிட்டு இருந்து. பட் ஆனால் குரங்கு இனம் புத்திசாலித்தனம் ஆகி ஸோ அதுங்க வளர்ச்சியை தொடர்ந்து போயிட்டு இருந்து. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது ஒரு தனி இனத்தை காட்டுறாங்க, அதாவது மனித இனத்தை தாண்டி ஏப்பினத்தை தனியாக காட்டியிருக்காங்க. ஸோ அவங்க இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கழுகு, அந்த கழுகெல்லாம் வளர்த்து ஸோ அது மூலியமாக அவங்க வாழ்க்கையை நடத்திட்டுருக்காங்க. ஸோ அந்த கழுகு போய் மீன் பிடிச்சிட்டு வரும். ஸோ அந்த மீனை வச்சு தான் இவங்க வாழ்க்கையாக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும் போது இந்த படத்தோட கதாநாயகன் என்ன பண்ணுறான்னா ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போயிட்டு மலையில் ஏறி 3 முட்டையை எடுத்துகிட்டு வரணும். ஆளுக்கு ஒரு முட்டை தான் எடுத்துகிட்டு வரணும். ஒரு கூட்டில் பார்க்கும்போது 3 முட்டை தாங்க இருக்கும். ஸோ ஆனால் கழுகுக்குன்னு ஒரு முட்டை விட்டணும், 2 முட்டை தான் எடுக்கணும்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கு முட்டை இருக்காது. ஸோ அதனால் கஷ்டப்பட்டு வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்க முட்டையை உயிரை பண்ண வச்சு எடுத்துகிட்டு வருவார். பட் ஆனால் என்ன அது லாஸ்ட்டில் நம்ம கதாநாயகி போட்டு உடச்சிருவாப்பில். ஸோ அதனால் செம்ம கடுப்பாயிடுவார் நம்ம ஹீரோ. மனித இனத்து மேலே இன்னும் கடுப்பாதனால மனிதர்களை தொட்டில் வெறுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா கஷ்டப்பட்டு அங்கே போய் எடுத்துகிட்டு அந்த முட்டை இப்படி நொடுங்கி போச்சு சல்லியாக அப்படி தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த முட்டையை மட்டும் இல்லாமல் இந்த மனித இனத்தில் மிச்சமாக இருக்க இவங்களையும் தேடி நம்ம ஹீரோ காட்டுக்குள்ளே போகிறாருங்க. குதிரையை கூட்டிகிட்டு போகும்போது குதிரையை விட்டு இவர் தனியாக போகிறாரு. பட் அப்போ தாங்க ஒரு என்ட்ரி, இந்த படத்தோட மெயின் வில்லனே என்ட்ரி கொடுக்குறாப்புல. அந்த என்ட்ரிக்கு அப்புறம் நம்ம ஹீரோ எடுத்துகிட்டு குதிரையை வச்சு நம்ம ஹீரோடைய கிராமத்தை கண்டுபிடிச்சாங்க. ஸோ பதறி வச்சுட்டு போன நம்ம ஹீரோ அவருடைய கிராமம் பார்க்கும்போது அம்பளி தும்மலி ஆகிடுதுங்க. சும்மா தீ கொழுந்து விட்டு எரியுது. சே, கொஞ்ச நேரத்தில் ஊரே சாம்பல் ஆகிடுச்சுங்க. ஸோ நம்ம ஹீரோக்கும் வில்லனுக்கும் நடக்கிற சண்டைலாம் பயங்கரங்க. அப்படியோ அப்படி இப்படின்னு தப்பிச்சு நம்ம ஹீரோ கடைசியில் உயிர் பொழைச்சாலும் பட் ஆனால் அவங்க அப்பாவால் உயிர் பொழைக்க முடியல. பட் ஆனால் அவங்க ஊர் கிராமமே பார்த்திங்கன்னா அந்த கிங் ஆஃப் ஏப் அவருடைய கிராமத்தை கூப்பிட்டு போயிடுச்சு அடிமையாக. ஸோ ஒரு கட்டத்தில் காலையில் விழுந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவுக்கு ஒரு சத்தியம் பண்ணுறாரு, நம்ம ஊர் மக்களுக்கு எப்படியோ நம்ம கிராமத்துக்கு கூப்பிட்டு வருவோம்ப்பா அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியாக பயணத்தை ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ அப்படி போகிற வரையில் தான் இந்த படத்தோட இன்னொரு கதாநாயகியை கண்டுபிடிக்கிறாரு, வேறு யாரால மீனா அவர்களை. ஸோ அவங்கள கண்டுபிடிச்சி அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது நம்ம சீசரை பற்றி தெரிஞ்ச ஒருத்தரும் நம்ம ஹீரோவுக்கு உதவி பண்ணுறாப்புல. அதாவது சீசர்னா யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, மனிதர்களும் குரங்களும் இன்னும் வாழ முடியும்னு சொன்னார், மனித இனத்துக்காக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்காரு அப்படின்னு நம்ம சீசரை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம சீசர்னா இப்படி தான். ஸோ அவரே தப்பானவர் இல்லை. பட் ஆனால் இப்போ இருக்கவங்க அவருடைய பேரை சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம சீசரோட பேரை வச்சு என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, என்னென்ன தவறுகள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஆனால் ஒரு ஆட்சியில் இருக்கவன் இந்த கடவுள் தான் சொன்னார், கடவுள் இப்படி சொன்னால் தான் சந்தோஷப்படுவார், கடவுள் இப்படி தான் சொன்னார், இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு ஒருத்தவன் சொல்லுவான். பட் ஆனால் அதை கடவுளே சொல்லியிருக்க மாட்டார், அவனாக சொல்லி அவனோட இது உயர்த்திக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் சம்பவம் செய்வான். ஸோ அதை கேட்டு நம்மளும் ஆட்டு தலையாட்டம் அப்படின்னு ஆட்டும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க.
ஸோ நம்ம ஹீரோ எப்படியோ அவங்களுடைய மக்களை கண்டுபிடிச்சி அங்கே போயிடாருங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வில்லன் சொல்கிறத தான் அங்கே இருக்கவங்களும் கேட்குறாங்க. ஏன் எதுக்குன்ற ஒரு கொஸ்டினே வராமல் சீசர் இதை தான் சொன்னார், சீசர் அதை தான் சொன்னார்னு அவனும் உருட்டுன்னு உருட்டுறான். இவங்களும் ஆமாம் போடுறாங்க. பட் நம்ம ஹீரோ வந்து தாங்கிக்க முடியல. ஒரு கட்டத்தில் கேட்கலான்னு போகும்போது சைலண்ட்டாக இரு, உன்னை ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ நம்ம அவங்க குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறாரு, ஸோ அவருடைய ஊர் மக்களை எப்படி காப்பாற்றுறாரு அப்படி தான் ஒரு டென்ஷன் மாதிரி இருக்குங்க. ஸோ அந்த டென்ஷனில் வந்து மனிதர் இனம் வந்து கடைசியில் அவங்களுடைய ஆயுதங்கள் நிறைய விஷயங்களை வந்து விட்டு போயிருக்காங்க. ஸோ அதை திறந்தாங்கன்னா இந்த கிங் ஆஃப் த ஏப்புக்கு இன்னும் பலமாகிடும். அங்கே கன்று அப்புறம் புக்ஸு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அது வந்து குரங்களுக்கு இன்னும் பெரிய விதமாகிடும். ஸோ அதனால் வந்து அதை திறக்கவே முடியாத மாதிரி ஒரு வால்டாட்டம் வச்சு பூட்டி வச்சுருக்காங்க. ஸோ அதை இவ்வளோ முயற்சி பண்ணது ஓப்பன் பண்ணலான்னு, ஆனால் ஓப்பன் பண்ணவே முடியல. பட் ஆனால் இந்த விஷயத்த நம்ம ஹீரோ எப்படியே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மீனா கூட சேர்ந்து அந்த வால்ட்டுக்குள்ளே போயிடுறாரு. ஸோ அந்த வால்ட்டுக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்கிற விஷயத்த பார்க்கும்போது தாங்க அவருக்கு உண்மை தெரிய வருது. குரங்கினா எப்படிலாம் இருந்திருக்கு, இப்போ எப்படிலாம் மாறி இருக்குது, தனக்காக ஒரு அடையாளத்தை உருவாக்கிட்டு இருக்கு, தனக்குன்னு ஒரு வீடை கட்டிகிட்ருக்கு. ஸோ தனக்குன்னு இருக்க அந்த புத்திசாலித்தனத்தை வச்சு அது முடிஞ்சதை செஞ்சிட்ருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாரு. மறுபடியும் நாங்கள் வந்து கூண்டுக்குள்ளேயே வாழணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொல்லி மீனாவை பார்த்து கேட்கும்போது எமோஷன் டைப் ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் நிறையவே இருந்தது. ஸோ நம்மக்கிட்ட அந்த குரங்கு டிரான்ஸ்லேட் பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ விஞ்ஞான வளர்ச்சி அதிகமாகிடுச்சு. குரங்குல இருந்தால் மனுஷன் வந்தால் மறுபடியும் குரங்காகிடுவான்னு சொன்னால் எவனா நம்புவானா? மாட்டான். குரங்கு மனிதனில் வேறு எவனா வருவான்னு சொன்னால் எவனா நம்புவான். ஆனால் மறுபடியும் குரங்கா வருவான்னு சொன்னால் எவனும் நம்ப மாட்டான். ஸோ இப்படி தான் காலங்கள் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக யார் எக்கடு கெட்டால் எனக்கு என்னென்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்தமாரி விஷயங்கள் படத்தில் நிறையவே கொடுத்துருக்காங்க தாங்க நான் சொல்லுவேன். டீட்டெயில்ஸ் ஃபார் ஆல். ஸோ இந்தமாரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சிங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வில்ல வாசல்லே நிற்கிறான். அட்டா பாவி, உனக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சுன்னு பார்த்தா ஹீரோயின் போத்தி கொடுத்துட்டான். ஏண்டா டேய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ இவங்க வந்ததுக்கப்புறம் நம்ம மீனை என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு வழியே தெரியல, இதை செஞ்சு தான் ஆகணுன்றாங்க. என்னடா செய்ய போறீங்கன்னு பார்த்தா படக்குன்னு பற்ற வச்சு பாம்பு இடிக்க வச்சுறாங்க. சும்மா குளிர்ந்து விட்டு பாம்பு இடிக்குது. என்னென்னு பார்த்தா தண்ணி வர இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு வச்சுருக்காங்க. அதை தகுத்துட்டா வெளியே போகிற தண்ணி மொத்தமும் உள்ளே வந்துடும். ஸோ அப்படி உள்ளே வந்து தண்ணியில் எல்லாமே அடிச்சுட்டு போகுது. கடைசியில் வில்லனும் ஹீரோவும் தப்பிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபைட் வைக்கிறாங்க. இவங்க 2 பேர் ஃபைட்டுக்குள்ளே யார் தப்பிச்சாங்க யார் பொழைச்சாங்க அப்படின்னு தான். ஸோ எல்லாருக்குமே ஆப்வியஸ்லி தெரிஞ்ச விஷயம் தான் என்னென்னா நம்ம ஹீரோ தப்பிச்சிருப்பார், வில்லன் செத்துருப்பான்றது. ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் நடிக்குது. கடைசியில் அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி அவருடைய ஊர் மக்கள் எல்லாருமே அவங்க வீட்டுக்கு வந்து ஸோ தனக்குன்னு ஒரு இடத்த உருவாக்குறாங்க. கடைசியில் மீனா வந்து சந்திச்சுட்டு போகிறாங்க நம்ம ஹீரோவை. அவங்க வந்து மனித இனத்துக்காக ஒரு விஷயத்த எடுத்திருக்காங்க. ஸோ அந்த விஷயத்த மனித இனத்துக்கு கொடுக்குறாங்க. ஸோ அந்த வச்சு மனித இனம் இப்படிலாம் மறுபடியும் வருது அப்படி தான் காட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் பாட்டு தொடரும் நான் நினைக்கிறேன். ஸோ மனித இனமும் ஏப்பினமும் சேர்ந்து வாழ முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம ஹீரோ வைக்க பார்ப்பல. அதாவது நம்ம படத்தோட கதாநாயகன் நோபா அவர்கள் கேட்பார். ஸோ அதுக்கு நம்ம மீனா அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா தெரியலன்னுவாங்க. ஸோ மனித இனமும் குரங்கு இனமும் சேர்ந்து வாழணும்னு நினச்சா வாழலாம். நான் தான் பெரிய கிங்கு அப்படின்னு அவனா நினச்சிக்கிட்டு போனானுங்கண்ணா இப்படி தான் சாவானுங்க அப்படின்னு தான் இந்த படத்தில் கொடுத்துருக்கான். ஸோ படம் இப்படி தான் இருந்துச்சு. பட் ஆனால் சில டீட்டெயில்ஸ் என்னால் சொல்ல முடியாத காரணத்தினால இந்த படம் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியும். படமும் உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும். அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் வச்சு பார்க்கணுன்னா பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள், பயங்கரமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஃபேமிலியோட. ஸோ நமக்குன்னு ஒரு இடத்த உருவாக்கும் போது மற்றவங்க வந்து அழிச்சிட்டு நம்மளை அடிமையாக கூப்பிட்டு போனால் எப்படி இருக்கும்போது ஸோ அந்த மாதிரி தான் ஒரு சில இடங்கள் இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்து அப்படின்னு வந்து ஃபீல் பண்ணி நம்ம கமெண்ட்ஸ் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.